இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்னப்பறவை வாகனம். அன்னப்பறவை. அது என்னப்பா சேவல் சரி, மயில் சரி. அருணகிரியார் கிளி வடிவமா மாறி போனார். ஆமா. கிளி கூட தொடர்புப்பா. மிச்சம் மீதி இருக்கிற எல்லா பறவைக்கும் முருகனோட தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னப்பறவை. யார் இந்த அன்னப்பறவை? அண்ணாமலையார் தத்துவம் பாருங்க. சுவாமி பெரிய ஜோதி பழம்பா நிக்கிறார். பிரம்மன் அன்ன வடிவம் எடுத்து போறார். அப்ப அந்த அன்னப்பறவை யார் தெரியுமா? பிரம்மா. குட்டுப்பட்டார் முருகன் கிட்ட பிரம்மா. ஆமா. பிரணவம்ன்ற பொருளுக்காக. அந்த குட்டுப்பட்ட பிரம்மன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஞானத்தை குருவாக முருகனிடம் தினம் தினம் பூஜித்து வாங்கி கொண்டிருப்பதால இந்த கோயில்ல அன்ன வடிவத்துல பிரம்மா தினமும் பூஜை பண்றார். அதனால இந்த கோயில்ல முருகனுக்கு அன்னம் தான் வாங்கணும். முருகனுக்கு நேரா அம்பாள் சன்னதி கிடையாது. அதுக்கு பதிலா வேல். வேல் இருக்கும். வேல் தான் அங்க அம்பாள். ஸோ பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அம்பாள் அம்மன் சன்னதி இருக்கும். ஆனா இங்க வேல் தான் அம்பாளாவே இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த இடத்துல அறுபடை வீடுன்னு சொல்றோம் இல்லையா? திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோர் ஆடல் 6வது பழமுதிர்ச்சோலை. அது என்ன 5வது திருத்தணின்றோம். ஆனா பொதுவா முருகாற்றுப்படையில நக்கீரர் சொல்றது என்னன்னா, குன்றுதோர் ஆடல். மலையில எங்கெல்லாம் முருகன் இருக்கானோ, அதுவும் ஒரு படை வீடுப்பா அப்படின்றார். அப்படி பார்த்தா இது கூட ஒரு படை வீடாக கொண்டாடலாம். இன்னொன்னு அழகான விஷயம் பாம்பன் சுவாமிகள் இந்த இடத்துல வந்து தங்கி இருக்கார்ப்பா. 36 நாட்கள் இந்த இடத்துல தங்கி அந்த ஒரு முகத்துக்கும் ஒரு பாடல் பாடி இருக்காருன்னா, அது எப்பேற்பட்ட தலமா இருக்கும்.